ஹாய் ஹலோ மக்களே. நேரமாக விடிகாத்தில் என் ஃப்ரெண்டு வந்து எழுப்பி வாடா எங்கள் ஊர் வரைக்கும் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அவங்க ஊர் என்ன சொன்னான்னா முரளி. அது எந்த வழியாக போகணும்ல எனக்கு தெரியல. ஆனால் பவானி தாண்டி இந்த மாதிரிலாம் போகணும்னு சொன்னால் சரி வாங்க நான் போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன் வாங்கப்பா. இவன் போகிற வழியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இயற்கையாகவே இருக்குங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் காடு வயல்கள் எல்லாம் ஃபுல்லாக மலையாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்குது. கிளைமேட் ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. வாங்க இன்னும் போகலாம். போகும்போது நிறைய காட்டுறேன். இந்த மயிலம்பாடின்னு ஒரு ஊரை கிராஸ் பண்ணுறோம். எந்திரிச்சு மூஞ்ச மட்டும்தாங்க சொல்லணும். பல்லு கூட விளக்கல. அதுக்குள்ளே வண்டியில் ஏறான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான். அவன் டீ வாங்கி கொடுறான்றான், வாங்கி தர மாட்டான். நெக்ஸ்ட்டு உலகடம்னு ஒரு ஊரை கிராஸ் பண்ணி போனோம். 1/2 மணி நேரத்தில் போயிடலான்டா வாடான்னு சொன்னான். ஆனால் 45 நிமிஷத்துக்கு மேலாவது இன்னும் போய்கிட்டே தான் இருப்போம். பார்ப்போம். இந்த இடம் பேர் 4 ரோடு. இந்த ஊரை தாண்டினோடனே அவன் ஊர் வந்துடும்னா. ஆனால் இன்னும் போய்கிட்டே தான் இருக்கான். 1 ஹவர் ஆயிடுச்சு. இன்னும் வண்டி ஓட்டிகிட்டே தான் இருக்கும். பார்ப்போம். டர்னிங் பாயிண்ட் இவ்வளோதான்னு இல்லைங்க. சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் வளைச்சி வளைச்சி வண்டி ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏகப்பட்ட டர்னிங்க. நேராக ரோடு போட்டிருந்தா கூட பக்கமாக என்னமோ தெரில. வளைஞ்சி 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 போயிட்டுருக்கு ரோடெல்லாம். பார்ப்போம். கோயில் வேறு இது சாமி கும்பிடுவோம். கடவுளே நல்லா வச்சுக்கோ. ஸ்கூல் பாருங்கள். ஸ்கூல்லாம் பார்க்கும்போது நினைவுகள் நம்மளை போட்டு தாக்கும். சரி ஏன்டா பெருசாகி தொலைஞ்சோன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதோ ஒரு மலையில் ஒரு கோயில் ஒன்று தெரியுது இல்லைங்க. அது வந்து முருகன் கோயில். பட் அந்த கோயிலுக்கு போகலான்னு தோணுது. ஆனால் பல்லு கூட விளக்கல, குளிக்கல. சரி இதெல்லாம் வேணாம், இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு வழியாக இப்போ தாங்க அவன் ஊருக்கு என்ட்ரி கொடுத்துருப்பான். இப்போ தான் அந்த பேரே பார்க்குறோம். பின்னாடி அங்கெல்லாம் பெரிய பெரிய மலைங்க எல்லாம் பனிக்கு அதுக்கும் எதுவும் தெரியல. ஒரு வழியாக அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதாங்க அவங்க பாட்டி வீடு. அப்புறமா வண்டியை நிறுத்திட்டு அப்புறமா அவங்க பாட்டி வந்தாங்க. அவங்க பாட்டிகிட்ட பேசிட்டு அவன் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா கலைஞர் டிவி. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. சின்ன டிவி. அப்புறம் அதில் வேறு விளம்பரம் ஓடிட்டுருந்துச்சு. அதை பார்த்தேன். அப்புறம் கட்டிலில் போட்டு உட்காந்து ஜம்முன்னு இருந்தோங்க. ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருந்தேன். அது அவங்க பாட்டிமா வந்து எப்படி என்ன பண்ணுறாங்கலாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த 2 கட்டை போய் வாங்க தாங்க அவ்வளோ தூரம் வந்திருந்தோம். அப்புறம் கிளம்பிட்டாங்க. இது பெரிய ஆலமரங்க. ஆனால் ஃபோனில் பார்க்க சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்க நேரில் பார்க்கும்போது சூப்பராக அழகாக இருக்குங்க. அப்புறம் நம்ம பையன் கை வலிக்குதுன்னு வண்டியை நம்மகிட்ட கொடுத்துட்டான். சரி நம்மளும் ஓட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வண்டி ஓட்டிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக டீ வாங்கி தரேன் வண்டியை நிறுத்துன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு பேக்கரிக்குள்ளே போயிட்டு வந்தாங்க. அப்புறமா சரி நம்ம கொஞ்சம் டயட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பிளாக் காஃபி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாக் காஃபி சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேங்க. அப்புறம் பிளாக் காஃபி வந்துருச்சு. ஒரு ஜாலியாக பிளாக் காஃபி 2 எடுத்து குடிச்சிட்டு அப்புறம் பில் வேறு பே பண்ணுமான்னு கேட்டான். அப்படியே கூப்பிட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து வண்டி எடுத்துட்டேங்க, கிளம்பிட்டேங்க. பேரேஜ் வழியாக போகலான்னு வண்டியை திருப்பியாச்சுங்க. பவானி பேரேஜ் வழியாக உள்ளே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி சரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வரன்ற மாதிரி ஆகி போச்சுங்க. அப்புறம் இறங்கி ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு 5 நிமிஷம் ஒரு வெட்டி நாயத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் வண்டி எடுத்தாச்சுங்க. பேரேஜ் வாங்க உங்களுக்கு சூப்பராக ஒரு இடத்த காட்டுறேன். ஆனால் இங்கே ரொம்ப நேரம் என்ன சத்தம் போடுவாங்க. அதனால் வண்டியில் அப்படியே ஸ்லோவாக போகும்போது காட்டுறேன். ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த இடம்லாம். நாங்கள் ஏதோ ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி இடத்துக்கு தான் வருவோம். ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஆனால் அதில் 2 ஃபோட்டோ தான் நல்லாயிருக்கும். அது எப்பயுமே அப்படின்னா பாருங்கள் தண்ணி எவ்வளோ வழியாக வண்டி ஸ்டார்ட் ஆகல. இதாங்க பேரேஜ். இந்த பவானி பேரேஜ். இந்த பக்கம் பாருங்களேன் தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். பயங்கரமாக இருக்குது தண்ணி. ஆனால் அப்படியே உங்களுக்கு இந்த பக்கம் காட்டுறேன். இங்கே பாருங்கள் இந்த பக்கம் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இந்த பக்கம் தண்ணியே காணோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமான அந்த பக்கம் திறந்து விடுவாங்க. இது பேர் காவேரி ஆறுன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம். அப்புறம் அப்படியே நம்ம பின்னாடி ஒரு மலை ஒன்று தெரியும் பாருங்கள் நல்லா. ஊராட்சி பட்ட மலை. அது நாங்கள் அந்த வழியிலையும் போகலாம், இந்த வழியிலையும் வரலாம். சரி இந்த வழியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த இடம் தாங்க நம்ம ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்டு. நான் எப்போ வந்தாலும் இந்த இடத்துக்கு தாங்க வந்து ஃபோட்டோ எடுப்போம். சும்மா ஃபோட்டோ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே இந்த இடத்துக்கு வந்துடும். வந்து 100 ஃபோட்டோக்கு மேலே எடுப்போம். ஆனால் ஒரு 2 ஃபோட்டோ தான் நல்லாயிருக்கும். அது ஏன்னு தெரியல. தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள்.
அவ்வளோதாங்க கிளம்பியாச்சுங்க. அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான். இனி வேறு எங்கேயும் இல்லை. சரி இந்த இடத்த பார்க்கும்போதும் சின்ன வயசு ஞாபகம் வரும். ஏன்னா சின்ன வயசில் தான் ஓடி வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம குமரபாளையத்தை எட்டி பார்த்தாச்சுங்க. இது குமரபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே கிளம்பிட்டுருக்கோம். இது மார்க்கெட்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா, அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அவ்வளோதாங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஃபோனில் வேறு சுத்தமாக சார்ஜர் இல்லைங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. அதனால் இதே லாஸ்ட் வீடியோவாக முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். இந்த வீடியோ நல்லா இருக்குமா நல்லா இருக்கான்னு தெரில. பட் இருந்தாலும் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்லா இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்ங்க. பாய் பாய்.